ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி. ஒரு 2 வீக்ஸாக எந்த போஸ்ட் அப்டேட் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டேன். இதுக்கு நான் பெருசாக எந்த ரீசனும் சொல்ல விரும்பல. நான் பண்ணியிருக்கணும், நான் பண்ணலை. பட் இது என்னோட மிஸ்டேக், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே டாபிக் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜியில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஏஐ பாட்டை பில்ட் பண்ண லாங்செயின், லாமா இண்டெக்ஸ் அது போன்ற பைத்தான் கோட்லாம் தேவையே கிடையாது. இது இல்லாமலே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஏஐ பாட்டை பில்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, N8 நேட்டிவ் நோட்ஸை யூஸ் பண்ணியே எக்ஸ்டர்னல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இல்லாமலே ஒரு அட்வான்ஸ்டு ஏஐ பாட்ஸை பில்ட் பண்ண முடியும். இதில் மெயினாக ஒரு 3 விஷயம்தான். ஃபர்ஸ்ட், ஏஐ ஏஜென்ட் நோட். செகண்ட், கான்வர்சேஷன்லாம் மறக்காமல் இருக்க சேட் மெமரி. அண்ட் தேர்ட், டேட்டாவெல்லாம் சர்ச் பண்ணி காட்டுறதுக்கு வெக்டார் ஸ்டோரேஜ். இந்த மூணுமே N8 டிஃபால்ட்டாக பில்டின்ல இருக்கும். ஏஐ சேட்பாட்ஸில் மோஸ்ட் யூஸ்டு பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ இன்டென்ட் கிளாசிஃபிகேஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு சேட்பாட் இருக்குது. இந்த சேட்பாட்டுக்கு ஒரு மெசேஜ் வருது, சாட்டர்டே 7 PM டின்னருக்கு 4 பேருக்கு டேபிள் இருக்குமான்னு. இந்த மெசேஜை ஓப்பன் ஏஐ ப்ராம்ப்டாக சென்ட் பண்ணி புக்கிங்ன்ற கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு சுவிட்ச் நோடு யூஸ் பண்ணி டேரெக்டாக புக்கிங் ஃப்ளோக்கு ரூட் பண்ணி ஷீட்ஸில் 7 மணிக்கு டேபிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதை ஆட்டோ கன்ஃபர்மேஷன் பண்ணிடும். இதுதான் ஏஐ இன்டென்ட் கிளாசிஃபிகேஷன். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட். நாளைக்கு N8 ஒரு ஃபைனல் கான்செப்ட் பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்த எல்லா டாபிக்ஸையும் ஒரு சம்மரைசேஷன் பார்த்துடலாம். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.